ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புதுசாக வாங்கின சாமந்தி செடி நல்லா வளர்ந்துக்கிட்டு இந்த செடியெல்லாம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், புதுசு. ஏற்கனவே இந்த செடிங்க வாங்கிறதுக்கு முன்னாடி பர்பிள் கலரு மெரூன் கலர் செடியும் வாங்கியிருந்தேன். சாமந்தி செடி, அந்த செடி பாருங்கள், இது மெரூன் ரெட்டு பிளான்ட். பூவோட நல்லா பார்த்துருப்பீங்க, நிறைய பூக்கள் இருந்தது. பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன். பூவெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட வீடியோ பண்ணியிருப்பேன். இந்த பிளான்ட் வச்சு தான் இப்போ எந்த அளவுக்கு வளருது பாருங்கள். புது செடி காஞ்சிடும் நமக்கு சில டைமில் வாங்கினாலே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ பக்கத்தில் கூட கண்ணு எழும்பி வருது. அந்த அளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த செடி நல்லா வளருது. மொட்டையெல்லாம் பெருசாகுது பாருங்கள். இதே சைஸு சின்ன சின்ன கண்ணெல்லாம் பக்கத்தில் இன்னொரு கண்ணு கூட இருந்தது. அது நான் வேறு பாட்டில் மாற்றி வச்சுட்டேன். ஒரே ஒரு கண் எடுத்துட்டேன். வந்த உடனே எடுக்கக்கூடாது, எல்லாம் கண்ணும் பதியம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, உடனே பாதிப்பாயிடும் செடிக்கு. சப்போஸ் 2 வந்ததுன்னா ஒன்று தான் எடுக்கணும். நீங்கள் புது செடியாக இருந்தால் நம்ம சும்மா அதுக்கு அதிர்ச்சி ஆக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ தான் பக்கத்துலலாம் கன்று வரும்போது எல்லாம் கன்று எடுத்துடக்கூடாது. புது செடியில், இப்போ வர செடியில் சொல்கிறேன், ஒன்று எடுக்கணும். அதாவது 2 கன்று வருதுன்னா 1 தான் எடுக்கணும். இது என்கிட்டேருந்து வந்ததுக்கப்புறமா வந்த கன்று இது. நான் இன்னொரு பாட்டுக்கு 2 வந்தது, 1 மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா அதெல்லாம் கூட நம்ம சாமந்தி கன்று தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அந்த சாமந்தி கன்று வர்றது பெரிய விஷயம். நம்ம காப்பாற்றுறது ஃபஸ்ட்டு. வாங்கின செடி காப்பாற்றிட்டா அதுக்கப்புறம் நிற்கும். நம்ம போன்னு சொன்னாலும் போகாது. அந்த அளவுக்கு சாமந்தி செடி நிற்கும். சில டைமில் செடியெல்லாம் காஞ்சிடும்ன்றதுக்கு என்னென்னா, தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அது ஒரு காரணம். ஏன்னா தண்ணி அதிகமானாலும் அங்கே கார்டனில் கூட நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க. க்ரீன் கலரில் இருக்கணும் செடியெல்லாம் பசுமையாக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின செடியை வச்சு நிறைய தண்ணி விடுவாங்க இல்லையா. அதுக்காக கூட நம்ம கொண்டு வந்த பேர் நம்மளும் விடுவோம் தண்ணி தெரியாமல். அதுக்காக அது போல் போயிடும். சாமந்தி பிளான்ட்டு வாங்கினதுமே கொஞ்சம் வாடி போகும், தண்ணி விடாதப்ப சொல்கிறேன். அது போல் ஆனால் கூட ஒன்றும் காஞ்சிடாது செடி. நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவே விடணும். அதாவது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ பார்த்துக்கிட்டே இருந்து லைட்டாக சோகமாக தெரியும் போது நீங்கள் தண்ணி விடலாம். ஒன்றாகாது. தண்ணி இல்லையா பாட்டிலன்னு சொல்லிட்டு சும்மா தண்ணி விடக்கூடாது. மேல் சாயில் மட்டுமே நனைச்சி வைக்கிறேன். சாயிலை நான் செடி காமிக்கிறேன். இப்போ இந்த செடிக்கு தண்ணி இல்லை. நான் இப்போ மாடிக்கு வீடியோ எடுக்கலான்னு வந்தப்போ தான் நான் இந்த செடிக்கெல்லாம் ஊற்றினேன். ஏன்னா பார்த்துட்டு தான் நான் ஊற்றுவேன். சோகமாக இருந்தாலும் செடி எதுவும் செய்யாது. புது செடி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்குலாம் சரியாயிடும் பிளான்ட்டு. ஏன்னா இதுவும் கண்டிப்பாக என்ன செடி ஏதாவது அவன் பாதிப்புன்னு சொல்லிட்டு நினைக்காம நம்ம தண்ணி மட்டும் விட்டாவே அதே சரியாயிடும் 1 ஹவர்லேயே. இது பர்பிள் கலரு. இந்த பிளான்ட்டு பூக்களோடு நீங்கள் பார்த்துட்டுங்க, ப்ளைனாக இருக்கும் கலரு. அதாவது பர்பிள் கலர் ப்ளைனாக இருக்கும். அந்த செடி தான். பூவெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். நான் 1 தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்காக நிறைய பூவில் காட்ட முடியல. அதாவது சேஞ்சிங் சாமந்தி மட்டும்தான் இப்போ புதுசாக வச்சுருக்கேன். இது இப்போ தான் வளர்ந்து பாருங்கள். பக்கத்தில் கண்ணில் எழும்பி பெருசாகிடுச்சு கண்ணு. ஏற்கனவே இதுலேயும் ஒரு கண் எடுத்து வச்சுக்கிறேன். அது போல் நான் ஒவ்வொன்றா தான் எடுத்து வைக்கிறேன். அவசரப்பட்டு சீக்கிரமாக எடுக்கக்கூடாது கண். ஏன்னா இப்போ தான் நம்ம கொஞ்ச நாள் தான் ஆகுது செடி வளருது. அதுக்கு சொல்கிறேன் நான். சப்போஸ் 2 செடி 3 செடி நம்ம ரெடி பண்ணிடலாம், வாங்கினதுமே பக்கத்தில் வளர்ந்த உடனே சொல்லிட்டு நம்ம எடுத்து வைப்போம். அது போலலாம் எடுத்து வைக்கக்கூடாது. ஒவ்வொன்றா பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா அதாவது மெயின் மதர் பிளான்ட்க்கு எதுவும் செய்யக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், புது செடிக்கு சொல்கிறேன். இந்த செடிக்கெல்லாம் நான் எந்த எருவும் கொடுக்கலன்னா அந்த சாயிலுக்குள்ளே இருக்கிற சத்து தான் நம்ம இனிமேல் தான் அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் ஊற்றணும். ஒரு 5 days 1 week வரைக்கும் நான் எதுவும் ஊற்ற மாட்டேன். ஏன்னா நம்ம சாயிலே கொஞ்சம் ஏற்கனவே இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் மாட்டு சாணமெல்லாம் நான் சாயிலுக்குள்ளே போடுவேன். அதனால தான் நான் சத்தாக இருக்கும் மண்ணுன்னு சொல்கிறது. லேட்டாகவே கொடுத்துக்கலாம் எருவு. எப்போவுமே ஒரு புது செடி நடும்போது சீக்கிரமாக எரு கொடுக்கக்கூடாது. ஒரு 1 week 10 days கழிச்சு நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம். தண்ணி எழும்புகிற டைமுக்கு நம்ம சீக்கிரமாக ஃபெர்டிலைசர் கொடுத்துடக்கூடாது. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாமந்தி செடி வளர்க்கும்போது, புது செடி வாங்கும்போது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். தண்ணி ஊற்றுறது, நிழலில் வைக்கிறது, மழையில் வைக்கிறது, இதெல்லாம் நான் எல்லாம் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு வளருது, வாங்கின சாமந்தி ஏற்கனவே வாங்கினதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிச்சு சொன்னேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.